ஹாய், குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு மேசரியாங்கிலேருந்து கிளம்பி ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் மே ஹாங் சான். இன்னைக்கு 28th நவம்பர் அண்ட் இன்னைக்கு வந்து டே 3 ஆஃப் மை மே ஹாங் சான் லூப். இன்னைக்கு மேசரியாங்கிலேருந்து கிளம்பி ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் மே ஹாங் சான். ஸோ மே ஹாங் சான் வந்து இந்த ஸ்டேட், அதாவது ப்ராவின்ஸோட நேமு. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அ டவுன் ஆர் சிட்டி கால்டு மே ஹாங் சான். ஸோ என்னோட ஒரிஜினல் பிளான் வந்து இந்த மேசரியாங்க்கும் மே ஹாங் சானுக்கும் நடுவில் குன் யுவாம் அப்படின்னு ஒரு டவுன் ஒன்று இருக்குது. சரி, அந்த டவுனில் தங்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சில லோக்கல் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அங்கே தங்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஸ்டே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஹோட்டல் புக்கிங் ஆப்ஸ் நிறைய இதில் பார்த்தேன். எதுலேயுமே வந்து ஸ்டே ஆப்ஷன்ஸ் காமிக்கல. ஒரே ஒரு ஹோட்டல் புக்கிங் ஆப்பில் மட்டும் காமிச்சது, அது ரொம்ப காஸ்ட்லியாக காமிச்சது, 11,000 ரூபா சம்திங் காமிச்சது ஒரு நைட்டுக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, மே ஹாங் சான்லேயே வந்து புக் பண்ணிவிட்டு பேஸாக வச்சுட்டு அங்கேருந்து டே ரைடு வந்து குன்யாம் வந்து பார்த்துட்டு திரும்ப மே ஹாங் சான் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ இப்போ போகிற வழியில் எங்கேயாவது ஒரு காஃபி கடையில் நிறுத்தி ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு தென் ஐ ஸ்டார்ட் ரைடிங். யா, ஃபாலோ மீ. இது சேன்ஸ் கஃபேன்னு ஒரு குட்டி காஃபி ஷாப். இங்கே வந்து ஒரு டல்கோனா காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். டல்கோனா காஃபி இது வரைக்கும் நான் குடித்ததே கிடையாது. பட் இட்ஸ் ஓகே, லெட் மீ ட்ரை அப்படின்ட்டு. Ow. Ow. Oh, yeah. That's a strong kick. Yeah. I needed that. Continue on Route 108 for 79 kilometers. ஒரு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கேங்க மேசரியாங்கிலேருந்து. அண்ட் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் அண்ட் ஒரு லவ்லி கஃபே ஒன்று அண்ட் அன் அமேசிங் வியூ பாயிண்ட் ஹியர். I'll show you the view point in a minute. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேசரியாங்கிலேருந்து கிளம்பும் போது கூகுள் மேப்ஸில் மே ஹாங் சான்னு போட்டேன். 89 கிலோமீட்டர் சம்திங் காமிச்சது. சரின்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அங்கேருந்து நான் குன்யாம் போகிறது அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் வரும்போது தான் பார்த்தேன், ஒரு 2-3 இடத்துல மே ஹாங் சான் 130, 140 கிலோமீட்டர்லாம் போட்டிருந்தது. என்னடா இது நம்மளுக்கு வந்து கம்மியாக காமிச்சதே அப்படின்ட்டு திரும்ப நான் வந்து கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் வந்து வேறு ஏதோ டெஸ்டினேஷன் போட்டிருந்தேன்னா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கூகுள் மேப்ஸ் டெஸ்டினேஷனை கிளியர் பண்ணிவிட்டு குன் யுவாம் அப்படின்ற டெஸ்டினேஷனை போட்டு இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் another 50 kilometers from here. இந்த பிளேஸ் லுக்ஸ் அப்சல்யூட்லி கார்ஜியஸ், செரீன். ட்ரோனை கொஞ்சம் பறக்க விட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுப்போம். யா, ஆல்ரைட். ஒரு half an hour ஸ்டாப்புக்கு அப்புறம் ஸ்டார்டிங் மை ரைட் அகெயின். அண்ட் that was a lovely valley there. Here in Guam
நல்ல லோக்கல் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ் இன் தாய்லாண்ட், பட் கபாவ். ஸோ ஃப்ரைட் எக் வாங்கலை, ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. ஸோ ஃப்ரைட் எக் சாப்பிட்டா அசிடிட்டி உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரைட் எக் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ பட் கபாவ் இட் லுக்ஸ் வெரி குட். ஸோ குட், சூப்பர், அமேசிங்காக இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பிளான்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு குன்யாம்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ரைடில் வந்து அமேசிங்கான ஒரு சன்ஃப்ளவர் வேலி ஒன்று இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சன்ஃப்ளவர் கார்டன். ஸோ அந்த சன்ஃப்ளவர் கார்டன் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் குன்யாமில் வந்து தங்கணும்னு நினச்சேன். இங்கேருந்து போகும்போது ஒரு குட்டி டீட்டோர். ஸோ அந்த குட்டி டீட்டோர் பண்ணி அந்த சன்ஃப்ளவர் கார்டன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப குன்யாம் வந்து இங்கேருந்து தான் மேஹாங் சான் போகணும். ஸோ ஐம் கோயிங் டு டூ தட்ங்க. ஏன்னா மேஹாங் சான்லேருந்து திரும்ப இங்கே வர்றதுன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துடுது. ஆக்சுவலி 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடுது. ஏன்னா குன்யாம் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அதனால் இப்போ போகும்போதே அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேஹாங் சான் போயிட்டேன்னா போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் த பிளான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வில் கண்டினியூ த ரைட். Hello. Where you come from? I'm from India. My team is from India. You are from Thailand? Yeah, we are Thai. Take photo you with my husband. Okay, sure. You with Okay. We've been to Kashmir, Oh, Gulmarg. Gulmarg. Yeah. That's And at that moment, the uprising between Kashmir. Pakistan and India. Kashmir really nice. yeah. Wow. Oh, 1, 2, 3. Kapun krap. Thank you. Thank you. Yeah, you're welcome. Have a nice trip. No, I'm from the south, Chennai, southeast. Bollywood, Mumbai. Mumbai. Bollywood, Mumbai. You star. Kapun krap. வந்து சேர்ந்தாச்சுங்க அந்த வைல்ட் சன்ஃப்ளவர் ஃபீல்டு இந்த நார்தன் பார்ட் ஆஃப் தாய்லாண்ட். ஸோ குன்யாம் அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர்றதுக்கு எனக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் ஆச்சு. அண்ட் இட் லுக்ஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங்க. நான் வந்து கோப்ரோவில் ஐம் நாட் கோன் வேஸ்ட் டைம் பிகாஸ் இப்போ மணி வந்து 4:15. இங்கே முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ட்ரோனை பறக்க விட்டு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் டக்குன்னு கிளம்புனா தான் மேஹாங் சான் போக முடியும். ஏன்னா இங்கேருந்து குன்யாம் இஸ் another 30 kilometers அண்ட் ஃப்ரம் குன்யாம் டு மேஹாங் சான் அது ஒரு 67 kilometers. ஸோ 100 kilometers நைட்டில் வந்து எனக்கு ரைட் பண்ண விருப்பம் இல்லை. பட் வேறு வழி கிடையாது, இங்கே வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் நார்தன் தாய்லாண்ட் வந்தீங்க அப்படின்னா வெறும் சாங்மாயோடு நிறுத்திடாதீங்க. சாங்மாயிலேருந்து மேசரியாங் வாங்க, மேசரியாங்லேருந்து குன்யாம் வாங்க, குன்யாம்லேருந்து இந்த இடம் ஜஸ்ட் 30 kilometers. ஓகே, ஸோ இங்கே குட்டியாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. So let's fly from here. What do you say? Yep. Oh, look at this. Oh. Check out that view, huh? Oh my god. Stunning. Okay, let me quickly fly up my drone.
ஸோ மணி இப்போ 5 ஆகுது. இப்போ நான் கிளம்புனா தான் மேஹாங் சான் போகிறதுக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும். ஒரு 7:30 மணிக்கெலாம் போய் சேர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அந்த மேஹாங் சான் ஹைவே கிட்ட வந்தாச்சு. மணி இப்போ 6 அண்ட் நல்லா இருட்டிடுச்சு. கோபுரோவுக்கு இதுக்கு மேலே வேலை கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்கள்லாம் தாய்லாண்டில் இருக்குது அப்படின்றத காமிச்சு நீங்களும் பிளான் பண்ணி வாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். உங்களுக்கு என்ன காசாக பணமா? சும்மா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி லைட்டாக மணி இப்போது 7:35 ஈவினிங் அண்ட் நான் கரெக்டாக 7:20க்கு என்னோடய ரிசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு, என்னோடய அக்காமடேஷனுக்கு. அண்ட் திஸ் இஸ் மை ரூம் A104. நான் வந்து ஃபேன் ரூம் புக் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபேன் வந்து போட்டால் இந்த மாதிரி நாய்ஸ் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணி ஏசி கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் மை ரூம், ரைட்? ஓகே, ஐல் ஷோ யூ. பெட் இஸ் கம்ஃபர்டபுள். ஓ, வெரி ஹார்ட் பெட், பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ வாவ், ஹூஸ் தட்ஸ் மாரி. ஓகே, ஸோ 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க, கிளாஸஸ், ஓகே, சோப் கீப்பு, 2 டவல் அண்ட் வெயிட், ஏதாவது வந்துட போகுது. ஸோ அப்படியே வந்தோன்னா ரெஸ்ட் ரூம் உள்ளே வந்தால் ஓகே. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ரைட். ஷவர் ஹீட்டர் இருக்குது, ஷவர் ப்ரெஷர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, no problem. So I think I paid around 400 baht in நினைக்கிறேங்க. Yeah, so totally I paid 860 baht for 2 nights. அப்படின்னா 1 நைட்டுக்கு 430 baht. டீசெண்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ரெசார்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்ட் பை த வே அந்த 67 kilometers நான் வந்தேன் இல்லைங்களா, ஓ மை காட், நைட் டைமில் வந்தது இட் வாஸ் அட்வென்ச்சரஸாக இருந்தது. 80% ஆஃப் த ரோடில் வந்து லேம்ப்லாம் கிடையாது, இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் அதெல்லாம் கிடையாது, ஹைவே இல்லையா. ஸோ அதனால் காட் ரோடு பயங்கரமாக இருந்தது, பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் டே 3 மேஹாங் சான் லூப் அடுத்த எபிசோடில் பார்ப்போம், அதாவது டே 4. யா, பாய்.